இப்போது மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்குது ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் இருக்கிறது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இல்லாமல் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இம்பல்ஸ் கரெக்ஷன் அண்ட் தென் இம்பல்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், கரெக்ஷனுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்டே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த கரெக்ஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணோம், கீழே விடும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டு 4 ஹவர்ஸில் ஒரு இம்பல்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 15 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஓகேவா உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். அது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ் இதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ்ம்பாங்க. அப்போது இதை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இம்பல்ஸாக எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்க போனேன் அப்படின்னா இம்பல்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இம்பல்ஸ் கரெக்ஷன் எகைன் இம்பல்ஸ் என்ன பண்ணலாம், மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி வரலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ட்ரிகர் ஆச்சு. இப்போ இந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு எகைன் ரிப்பீட் ஆகலாம், கரெக்ஷன் கொடுத்துட்டு எகைன் ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்ச போது தான் எனக்கு இந்த இடத்துக்கு கரெக்ஷன் வரும்னு தெரியும். இன்னொன்று நான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன், பட் எனக்கு தேவை, எனக்கு க்ளீன் செட்டப் எனக்கு வேணும். ஏன்னா நான் ட்ரெண்டே மாறி வரணும் அப்படின்னா இப்போ இதுதான் என்னுடைய கரெக்ஷன் ஏரியான்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் இப்படி போகிற மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரெச்சை ஷிஃப்ட் பண்ணாதான் இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன். எனக்கு தேவை 1 டேக்கு ஒரு ட்ரேடு, அதுவும் ப்ராப்பரான ட்ரேடு நான் வேணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட ட்ரேட் செட்டப்ஸை நான் எடுக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணேன். ஓகேவா, இந்த இடத்துல நான் எப்படி என்னோட ட்ரேட் செட்டப்பை பிளான் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் இருக்கிறது 1 ஹவர், இந்த இம்பல்ஸை நான் டேக் அவுட் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ளீன் ஆக்கிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் இருக்குது இன்டர்னலாக, பிகாஸ் ஆஃப் இது ஒரு மேஜர் ஹையாக நம்ம டிசைட் பண்ணிப்போம். இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே மார்க்கெட் மேலே போட்டுக்கான சிம்டம்ஸ் கன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல இம்பேலன்சஸ் இருக்குது. அப்போது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷனாக நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கன்ஃபர்மேஷனாக எடுத்தேன். ஓகே, 15 மினிட்ஸுக்கு போய்கிட்டேன். 15 மினிட்ஸில் போயிட்டு நான் இந்த இடத்துல எடுத்த கன்ஃபர்மேஷன் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள், ஒரு மார்க்கெட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ட்ராப் ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் கிளீனாக இருக்கு. அப்போது நான் டிசைட் பண்ணது, நான் நிறைய டைம் என்னோட கிளாஸஸில் நான் சொல்லுவேன், ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா எகைன் இன்னொரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என் டீம்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா எகைன் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் ஆகிட்டு கீழே வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்.